ஆமாம். உன் மகன் குலேந்திரன் சென்று இந்த நேரத்திலே கூடி சுகித்து வந்தால் உலகம் பிழைக்கும் ஒரு பிள்ளை பிறக்கும் என்று சொல்ல அன்னையின் வார்த்தை இறங்க அங்கே கர்ணமகா ராஜா காவலிலே நான் மீறி சென்று அன்னை பிறக்குமோர் மாயப்பிறவி கொடுத்தார்கள். மின்மிதியாக மிதித்தால் மேலோங்கும் பின்மிதியாக மிதித்தால் இங்கே தரை இறங்கும். அதை போன்று வண்ண படைத்த மாபெரும் மாயப்பிறவிலே அமர்ந்து அங்கே சிறைத்தாளைக்குள்ளாக சென்று தாய் நாங்கள் இருவரும் வாணிகரம் செய்து கொண்டோம் அல்லவா? கணையாயை காண்பித்து நான் தான் ஒரு கணவன் என்ற உண்மை உரைத்து அங்கே கூடி சுகித்து வந்ததோடு சரி. இன்னும் நான் அந்த நாட்டுக்கு திரும்பல. நாங்க போய் பார்த்ததே கிடையாது. ஆமாங்க. அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆமாங்க. அதனால் பெருமையோடு என் தாய் வார்த்தை கட்டாது. ஆமா. அன்னை மீனாட்சி அம்மன் சொக்கநாத பெருமானுடைய அருளினாலே பெருமையோடு வாழ்ந்து வருகிறோம். ஆமாங்க. இருந்த போதிலும் அன்றாடம் என்னுடைய அருமை தாயை கண்டு அவருடைய மாதார வந்தத்தை ஆதாரமாக பணிந்து அவர் பிறகு என்ன சேவை செய்வது வழக்கம். ஆமாங்க. கொஞ்சம் காலத்தாமதம். ஆமா. ஓடோடி வர காரணம் தாய் தான் அழைச்சாங்க. உங்க தாய் தான் ஒரு மணி உத்தரவு. என் அருமை அன்னை கூடாதுங்க. என்ன காரணமா தெரியாது. எனக்கு தெரியாது. அம்மா மூஞ்சா ஒரு மாதிரி இருக்குது.
பொற்பாத கமலங்களுக்கு உன் அருமை மைந்தன் அதேபடி நமஸ்காரம் தாய். மாதவன் என்னப்பா தெரியல அம்மா மூஞ்சி மாட்டாக்குது மாட்டுமாக்குது. நான் ஓடி வருகின்ற போது மகனே என்று இருகரங்களை கூப்பி கூப்பி அன்புறத்தானே ஆமா இணையிலே அமர்த்தி வானிலை வரும் உண்மையை சுட்டிக்காட்டி போர்க்கிண்ணத்தில் அமர்ந்தெடுத்து உல்லாச தாளாட்டு பாடி உற்சாகத்தோடு வளர்க்கும் என் அருமை வளர்க்கும் உன்னுடைய தாய் இன்று என்ன முகச்சோர்வா இருக்காங்க. என்னாச்சு தெரியல நம்மாச்சு என்ன காரணம் என்று விளங்கவில்லை. இல்லையே ஒருவேளை அம்மா காவலை விடுத்து என்னை மறுபடியாக உரைத்து இந்த மௌனமோடு இருக்க காரணம். மௌனம் என்ன ஆச்சு அம்மா? நீங்கள் செய்யும் வகைதான் என்ன? அதெல்லாம் பார்க்காத. இங்கே செய்யும் வகை என்ன? தாமதம் என்ன? என்னதான் நடந்திருக்கும்? என்னங்க அயல்நாட்டு மன்னர்களும் எதிர்த்து புரியாத வல்லமை படைத்தவர் என்று வைத்தாய். ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் நின்று அறநாட்டு புரிய என்று வைத்தாய். இன்று மாபெரும் துயருடைய காரணம் ஒண்ணுமே புரியலங்க. அவருடைய துயரத்திற்கு காரணம் என்ன புரியவில்லை. எனக்கும் தெரியல. எனக்கு தெரியல. அம்மா புரியவே வேண்டும் என்ற
நீங்கள் பண்ணிடும் செயல்தான் என்ன பறிவுடன் மகனை மௌனமம்மா அதை அம்மா இன்றைய தினத்திலே என்னை காவலை விடுத்து வரும்படியாக உரைத்த காரணம் என்னை அதை சீக்கிரம் உரைத்து என்னவென்று சொல்ல போகிறேனடா என் கண்மணி? அலைகளே வந்து அடித்தாலும் அசையாத ஆலயம் போன்ற உள்ளம் படைத்த நீங்கள் ஆதிக்கம் கொண்டு புதைக்கடிப்பது என்னதாயி? என்னதான் நடந்தது அம்மா? புலேந்திரா, நடந்தது என்னவென்று தெரியுமா? பெருமூச்சு விடுங்கள். ஆமாம், அது எரிமூச்சியாக்கி எதிர்களை பதுக்கி கடமையை செய்ய முன் அருமை முதல்வன் புலியேந்திரன் நான் இருக்க. என்ன காரணம்? என்ன காரணம்? புலேந்திரா, என்னுடைய பெரிய மாமா, உனக்கு பெரிய தந்தை தர்மராஜாவானவர், அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். நீங்கள் உரைத்திடும் வார்த்தைதானா எனக்கு பெரிய தந்தையை நினைத்த இங்கே என்னுள்ளம் தாராத பெரிய தந்தைக்கு குறை என்ன நிறை துயருடனே வேதனை அடையும் உண்மைகள் குழந்தாய் புலேந்திரா, கோரவிலார கொடிய சண்டாள நச்சரவ கொடிபடைத்த துரியோதன ஆனவன் இட்ட கட்டளைப்படி 12 ஆண்டு வனவாசம் காட்டிலே அனுபவித்தார்கள். அதையும் முடித்தார். அதனால் ஓராண்டு அஞ்ஞாத வாசம். ஆமாம், யார் கண்ணுக்கும் புறப்படாத நாட்டிலே வாழ வேண்டும் என்று வைத்தார்கள். அதையும் முடித்தார்கள். தற்பொழுது உத்தரைக்கு சீவரமாக கொடுத்த நாடு உபராவிப்பட்டினம். அதிலே தஞ்சமன்று குடிபுகுந்திருக்க என் பெரிய பிதாவுக்கு என்ன நேர்ந்ததோ அங்கே நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று அன்னை கூறுகிறாரே. அம்மா கண்மணி, அது உனக்கு எப்படி அம்மா தெரியும்? நீரத்தை கண்டேன், மன வருத்தம் கொண்டேன். அங்கிருந்து ஓடி வந்தான் ஒரு தூதுவன். அதை பார்த்தவுடனே என் உண்ணவானது
அனலாய் எரிகிறது. அதெல்லாம் உன் பெரிய தந்தைக்கு என்ன நேர்ந்ததோ உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக என்ன ஆமாங்க. என்னருமை பெரிய பிதா என்னை பார்க்க வேண்டும் என்று இருக்கிறாரா தாய்? சீரியஸாக பெட்ல ஜிஹெச்ல போட்டு வச்சுக்கிறாங்க. என் மகனை பார்க்கவில்லையே குழுவாசி அறிங்குதான். அவர் மனமான சேர்க்கையடையும் உடல்நிலை சரியாகிவிடும். ஆகையினால் புறப்படி சென்று வா, அவர் உடல்நிலையை கண்டு வா. நம்ம பார்த்து சீக்கிரம் போய் வந்துடலாங்க. டேய் மாதவன், ஓ என்ன இது தகாத செயல்கள்? இல்ல குழந்தைய கட்சியில பால் ஊத்துனா ஆர்வையுள்ளவர்கள் பார்த்தால் ஆமா ஆவி பிரிவது கூட தெரியும், உயிர் பெறும். அப்படியா? கட்சியில பால் ஊத்துனா ஆனால் என் அருமை பிதா என்னை பார்த்தால் ஆமா அவர்கள் உடல்நலம் நன்றாகிவிடும் என்று ஒரு ஆசையில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. புறப்படி என்னுடைய பலம் கொண்டின தாய். ஆமாம், எதற்காக பலம் கொண்டீர்கள்? சென்று நான் அம்மா நன்றாய் பெரிய தந்தை நீங்கள் பெருமூச்சு விடுங்கள். ஆமாம், அது எரிமூச்சியாக்கி எதிர்களை நுழைக்கும் வாசிக்கு வல்லமை படைத்தவன் மனிதன். நான் எங்கனும் செல்ல வேண்டும். அழகிய நம்முடைய பெரியவா நோய்வாய்ப்பட்டிருக்கும் இடமோ சொல்லக்கூடிய ஒரு பட்டிடம். ஆமாம் தாயி. ஆமாம் அம்மா, புறப்படி. எரிமலை போல் சீரியடும் நீங்கள் ஆமாம், அலை கடலை வந்து அடித்தாலும் அசையாத ஆலயம் போன்ற உன்னுடைய உள்ளம் ஆவேசம் கொண்டு புறக்கணிக்கிறது. ஆமாம், மகனுக்காகவே வாழும் ஆடாத உன்னுடைய நெஞ்சமா நெஞ்சமானது ஆனால் வேதனை அறிவரைத்திருக்கிறது. பெரிய தந்தைக்கு உன் பெரிய நமக்கெல்லாம் பொதுவில் நடமாடும் தெய்வமாக ஆமாம் நம் அன்னை மீனாட்சி அம்மனும் கொக்கநாத பெருமானும் அருள் இருக்கே, காக்கும் கடவுளாக கண்ணபுரான் இருக்கே, அங்கே யாதொரு எண்ணலும் நேர்ந்திருக்காது தாயி. உண்மைதான். ஆனால் கடுகன விடை கொடுங்கள், விடை தருகிறேன். சென்று வருகிறேன். சென்று வா, வென்று வா. அங்கே தந்தை என்ன நிலையில் இருக்கிறார்? ஆமாம், பெரிய பிதா தர்மராஜாவுக்கு என்ன நடந்தது என்பதை அதை அறிந்து என்னிடத்திலே ஓத வேண்டும். புறப்படி. வரும் ஒற்றையிடத்திலே நான் கூறி அனுப்புகிறேன். அம்மா ஆகட்டும், ஆனால் சென்று வரட்டுமா? புறப்படி. அம்மா சென்று நான் வருவேன். அம்மா நீ விடை கொடுத்தால் போதும். ஆமாம், எரிமலையையும் கசக்கி எரியும் வல்லமை படைத்தவன். ஆமா,
அலை கடலை துரும்ப நினைப்பவன் நினைப்பார். அம்மா பார்க்கலையா? ஆமா. என்னுடைய குழந்தை திறனை நாங்க ரெடி ஆயிட்டோம். போதும் என்ற வார்த்தைக்கு இடம் ஒதுக்குவதல் அல்ல. நானு ரெடி. ஆமா. நானு ரெடி. தோ டேய், என்ன கை பைய எதற்காக? எதுக்கு? ஏன்? மகாராஜா சீரியஸ் ஆகுறாரு. ஆமா. அவர் பார்க்க போகும்போது எப்படி போனோம்? பயலாம் வாங்கி போனோம். டேய், வாங்கி போனா பயலாம் வாங்கி போய் திருடிட்டு போறோம் தான். ஐயா பயலாம் வாங்கி போய் பெட்டாண்ட உட்காந்து உரிச்சு நம்ம சாப்பிட்டுனோம். அவரு நல்லா இருப்பாருன்னு சொல்லிட்டு வரணும். டேய், புறப்படு. மைந்தா, நீயும் சென்று வா. எங்கேயும் சொல்லு. ஆமா. அது எங்கேயும் சொல்வேன். எங்கே? அதை நான் உங்களிடத்தில் சொல்வேன். அழகையும் அழகையும் நன்றாய் பெரிய தந்தையை குழந்தாய், அது விரைவாக செல்கிறேன். சென்று பெரிய விழாவை பார்த்து பார்த்து. நலமுற்றிருந்தால் ஆமாம். ஒத்தையின் அவன் வருவான். ஆகட்டும், சேதியை சொல்வான். ஆகட்டும். நலமுற்றிருங்கள். புறப்படு. ஊன் உறக்கம் இல்லாது இல்லை, உன்னை பார்த்தவுடனே ஆமா. அவர் மனம் தேர்ச்சி அடைந்ததாக நான் நினைத்துக் கொண்டேன். புறப்படு, சென்று வா, வென்று வா. அதிவிரைவாக என்னை கள வேணும். ஆமா. புறப்படு. அம்மா, நான் கூடவே போறேமா. ஆகட்டும், நீயே ஓடி வா என்னிடத்தில். ஆமா. பட்டுன்னு ஆள் இல்ல நான் தூக்கிடுவேன். ஏய், சரியா? அவர் ஆண்டவன் கண்ணால் முதல்ல கொண்டவன். எங்க பெரியப்பாவை சேகரத்திலே இருக்கிறியா? இது ஸ்ட்ரக்சர் தூக்கி உள்ள வைக்கிறது ஐசி ஒரு கிராமம். ஆமா. நீர்வளம், நிலவளம், கோவலம், குடிவளம், தனவளம், தாண்டிய வளமனைக்குள்ளும் ஐவளங்களும் புரிந்திருக்கும் ஆமா. சேரி ஐயம்பேட்டை கிராமம். கிராமத்திலே ஆமா, திகைமுகச்சேரின்னு பேர் இது. ஆமா. திசைமுகச்சேரி. திசைமுகச்சேரி. ஆமா. ஆமாங்க. அது ஒரு பேரு. அது ஒரு பேரு. ஆமா. ஐயம்பேட்டை இந்த சேரி. புண்ணிய சேத்திரத்திலே சேத்திரத்திலே பேரோடும் புகையோடும் கீர்த்தியோடும் வாழ்ந்து யார்தான் இருப்பார்? நீ சென்றவுடனே அவர் மிகவும் நன்றாக ஆகிவிடுவார். புறப்படு, சென்று வா, வென்று வா. சென்று வா. ஆகட்டும், ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். டேய், காவல். நான் கூட போறேன். என்னோட மனிதனோடு சென்று வா. அவன் பாதுகாப்பு. ரைட்டு.